الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتوكل على الله فهو حسبه. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الطيرة شرك ولكن الله عز وجل يذهبه بالتوكل، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கிற மாபெரும் பொக்கிஷம் அருட்கொடை என்னவென்றால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஈமான். ஈமானை விட மிக உயர்ந்த நிஅமத் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஈமானுக்கே உழைவைக்கக்கூடிய, அந்த ஈமானை பாதிக்கக்கூடிய எந்த செயலையும் நாம் என்ன செய்வது? செய்யாமல் இருப்பது. அந்த ஈமானை பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் செய்கிற போது அது மிகப்பெரிய சோதனையாக ஆகிவிடுகிறது. அதில் ஒன்றுதான் சகுனம் பார்ப்பது. முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களையே ஒரு துர்ச்சகனமாக நினைத்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், யாசீன் சூராவிலே வரக்கூடிய 3 தூதர்கள், இவர்களுடைய விஷயமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அந்த மக்கள் அந்த நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை நாங்கள் உங்களையும் உங்களோடு இருக்கின்றவர்களையும் ஒரு துச்சகனமாக நாங்கள் கருதுகிறோம் என்றெல்லாம் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அதே போல இன்றைக்கு வாழக்கூடிய கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அவ்வப்போது அது நம்மிடம் எழுந்திருக்கிறது. மனிதன் முற்றிலுமாக அல்லாஹ்வை சார்ந்தே இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுவான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை யார் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை யார் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். இதை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது ஒருத்தர் பேசுகிற பேச்சு, ஒருத்தர் செய்கிற செயல், இதையெல்லாம் வைத்துக் கொண்டு அவர் ஒரு முடிவு எடுப்பாரேயானால் இது அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்தியரத்து ஷிர்கும், சகுனம் பார்ப்பது என்பது இணை வைத்தல் என்று சொன்னார். சகுனம் பார்ப்பது என்பது அது இணை வைத்தல் என்று சொன்னார். என்றாலும் அல்லாஹு தஆலா அந்த சகுனம் பார்த்தல் என்பதை அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய முழுமையான நம்பிக்கையை கொண்டு அதை இல்லாமல் ஆக்கி விடுகிறான் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. அப்ப நாம அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வே நமக்கு போதுமானவனாக ஆகிவிடுவான். இல்லையானால் நாம் ஷிர்கினுடைய ஒரு வாசலுக்கு சென்று விடுகிறோம். இந்த சகுனம் விஷயத்தில மனிதர்கள் 3 வகையாக இருக்கிறார்கள் என்று எழுதுவார்கள். 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று சகுனம், அதாவது அவர் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலோ அல்லது ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அல்லது வீட்டிலிருந்து வெளியே கிளம்புவதற்கு முன்னால் ஏதோ ஒன்றுக்கு முன்னால் ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார்.
உதாரணமாக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் முழுமை பெறாது, இதெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னதும் அவர் சொன்ன வார்த்தையை ஒரு சகுனமாக கருதி, ஒரு துச்சகுணமாக கருதி அந்த காரியத்தை விட்டு விடுகிறார். இந்த துச்சகுணமான வார்த்தையின் காரணமாக தான் ஆரம்பித்த ஒரு காரியத்தை அப்படியே விட்டு விடுகிறார் என்று சொன்னால் இவர் ஷிர்க்குடைய இணை வைத்தலுடைய வாசலுக்கு வந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு மனிதர். இன்னொருவர், அடுத்ததாக இன்னொரு மக்கள் இருக்கிறார்கள், இரண்டாவது வகையினர். இதே மாதிரி ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லது ஏதோ ஒன்றை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு துர்ச்சகனமான ஒரு வார்த்தையை கேட்டு விடுகிறார். அவருடைய உள்ளத்திலே சிறியதாக ஒரு கலக்கம் இருக்கிறது, ஒரு எண்ணம் இருக்கிறது, எது ஒன்று ஆகிவிடுமோ என்றாலும் அவர் தொடங்கிய காரியத்தை விடவில்லை. அவர் எந்த காரியத்தை தொடங்கினாரோ அதை ஒரு கலக்கத்தோடையே ஒரு தயக்கத்தோடு செய்து கொண்டேதான் இருக்கிறார் என்றால் இவர் இரண்டாவது வகையில் இருக்கிறார். மேலே சொன்ன அந்த ஷிர்க் வைத்தவரை விட இவர் கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் இவர் முழுமையாக நம்பிக்கை கொண்டு தான் செய்த அல்லது செய்கின்ற அல்லது தான் எந்த இடத்துக்கு கிளம்புகிறாரோ அதில் அவர் என்ன செய்ய வேண்டும், தொடராக இருக்க வேண்டும் என்று எழுதுவார். மூன்றாவது வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த துர்ச்சகுணமோ அல்லது நற்சகுணமோ எதையுமே பார்ப்பதில்லை, முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், முழுமையாக முற்றிலுமாக அல்லாஹ்வை மட்டுமே நம்பக்கூடிய மக்கள். இதுல அவர்கள் எந்த விதமான நற்சகுணமோ குற்சகுணமோ எதையுமே பார்ப்பது கிடையாது. தான் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் அல்லது தான் ஒரு இடத்துக்கு கிளம்ப போகிறோம் என்றால் அதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே நாம ஏற்கனவே பயானிலே சொல்லி இருக்கிறோம், ஸலாத்துல் இஸ்திகாரா என்று ஒன்று இருக்கிறது. ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறார், தான் பயணம் மேற்கொள்கிற அந்த பயணத்தை தொடரலாமா அல்லது தான் ஒரு தொழிலை செய்ய விரும்புகிறார் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய நாடுகிறார். அதுல முக்கியமாக நாம் இப்படி சொன்னோம், ஒரு பெண்ணுக்கு ஒரு மணமகனை அல்லது ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகளை முடிவு செய்கிற அந்த நேரத்தில் இந்த ஸலாத்துல் இஸ்திகாராவை தொழுது அந்த துஆவை, அதுக்கு ஒரு தனி துஆ இருக்கிறது, அந்த துஆவை செய்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் அந்த காரியத்தையோ அல்லது அந்த பயணத்தையோ அந்த பெண்ணுடைய பேரையோ அல்லது மணமகனுடைய பேரையோ சொல்லி அல்லாஹ்விடத்திலே ஸலாத்துல் இஸ்திகாரா செய்து அல்லாஹ்விடத்திலே முழுமையான நம்பிக்கை கொண்டு அந்த காரியத்தில் இறங்குகிறார். இவர்தான் மூன்றாவது வகை மனிதர். இப்படி மக்கள் மூன்று வகையான மக்கள் இருக்கிறார்கள் இந்த சகுனம் பார்க்கக்கூடிய விஷயத்துல என்று சொல்ல அல்லாஹ் தஆலா நம்மை இந்த கூட்டத்திலே யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து தன்னுடைய காரியத்திலே தன்னுடைய பயணத்திலே மற்றும் இதர காரியங்களில் இறங்குகிறாரோ அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அவ மக்கள் இப்படி மூன்று வகையில இருக்கிறார். ஆனால் மார்க்கத்திலே சகுனம் பார்ப்பது என்பது கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. வாஸ்து பார்ப்பது, நல்ல காலம் கெட்ட காலம் பார்ப்பது, யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை துச்சகுணமாக நினைப்பது என்பதெல்லாம் மார்க்கத்திலே முற்றிலுமாக இல்லாத விஷயம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எந்த மார்க்கத்திலே இதெல்லாம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த மார்க்கத்திலே கூட ஒரு சிலர் இதை இன்றைக்கும் இவ்வளவு முன்னேறிவிட்ட இந்த காலகட்டத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக கைசேதமான விஷயம். அல்லாஹ் நம் எல்லோர்களையும் பாதுகாப்பானாக. அடுத்ததாக சொல்றாங்க, இந்த சகுனம் பார்ப்பதில் சில குறிப்பிட்ட காலங்கள், சில குறிப்பிட்ட நாட்கள், சில குறிப்பிட்ட இடங்கள் இப்படி எல்லாம் நிறைய வைத்திருக்கிறார். அதுல முதலாவதாக சில குறிப்பிட்ட காலங்களை வைத்திருப்பார். அந்த காலம் வந்து விட்டால் அதை என்ன செய்யறது, அந்த காலம் நமக்கு சரியில்லாத காலம், ஒரு துச்சகனமான காலம் என்று. ஐயாமில் ஜாஹிலியத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால், இஸ்லாமிய மார்க்கம் வருவதற்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியா மடமை காலத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. ஷவ்வால் மாதத்துல என்ன செய்ய மாட்டாங்க, நல்ல காரியம், அதாவது முக்கியமாக திருமணம் செய்ய மாட்டாங்க. ஷவ்வாலில் ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மாதத்திலே இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு பெண்மணி அந்த
ஷவ்வாலுடைய மாதத்திலே திருமணம் செய்து விட்டால் அவருடைய கணவர் அவர் மீது முஹப்பத்தாக பிரியமாக இருக்க மாட்டார். அவருடைய திருமண வாழ்க்கையிலே அல்லாஹ் தௌஃபீக் செய்ய மாட்டான். இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் சில பேரிடம் இந்த விஷயம் உள்ளே இருக்கிறது. ஈமானுடைய குறைபாடின் காரணம், அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில குறை இருப்பதன் காரணமாக இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கும் மக்களிடத்துல குறை இருக்கிறது, குடிகொண்டிருக்கிறது. முஹர்ரம் மாதம், அடுத்து வரக்கூடிய சஃபர் மாதம், இதே மாதிரியான மாதங்களில் என்ன செய்ய மாட்டாங்க, திருமணம் வைக்க மாட்டாங்க. அதிலே முஹர்ரம் 10 நாளில எந்த விசேஷமும் இருக்காது. இன்றைக்கும் இருக்கிறது. ஐயாமில் ஜாஹிலியத்திலே மடமை தனத்தினுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த விஷயங்கள் இன்றைக்கும் மக்களிடத்துல இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பாருங்க, முஹர்ரம் 10 அல்லது 14 சில மடத்தனமான விஷயங்கள், 10 அல்லது 15 நாட்கள் முடியும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க. மீன் சாப்பிடால் ஏதாவது அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அந்த மாதிரி ஆயிடுமோ என்ற ஒரு தவறான ஒரு விஷயம் அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது என்ற காரணத்தினாலே அந்த 15 நாட்கள் முடியும் வரைக்கும் மீனை சாப்பிட மாட்டாங்க. எங்க வீட்டுல மீன் சாப்பிட்டா 10 முடியறதுக்குள்ளேயே மீன் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம். இது மடமையின் அடையாளம், இது அறிவின்மையின் அடையாளம், மார்க்கம் தெரியாததின் அடையாளம். அத ஷவ்வால் மாதத்துல ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டால் அவருடைய கணவர் அந்த பெண்ணின் மீது பிரியமாக இருக்க மாட்டார். அவருடைய திருமண வாழ்க்கையில அல்லாஹ் தௌஃபீக் செய்ய மாட்டார். இது மாதிரியான ஒரு தவறான எண்ணம் ஐயாமில் ஜாஹிலியத்துல இருந்தது. இதனை முற்றிலுமாக இஸ்லாம் இல்லாமல் ஆக்கியது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட மனைவிமார்களில் ஒருவர். இவர்களுடைய திருமணம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணம் ஷவ்வாலிலே தான் நடந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திருமணம் செய்ததே ஷவ்வாலிலே தான், என்னோடு இல்லற வாழ்வில் இணைந்ததும் ஷவ்வாலிலே தான். நபியிடத்திலே என்னை விட அதிர்ஷ்டசாலி, என்னை விட மிக முஹப்பத்தான பிரியமான பெண் யார் இருக்கிறார் என்று கேட்டான். அப்ப பொய்யான விஷயங்கள், ஷவ்வால் மாதத்திலே திருமணம் செய்வது என்பது இது மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்திவிடும் என்பதை அல்லாஹ் பொய்யாக்கி காமித்தான். நபியுடைய மனைவிமாருடைய விஷயத்திலே அல்லாஹ் நடாத்தி காட்டினான். அதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு நேசத்துக்குரியவராக இருந்தார்கள் என்பதை நாம விளங்கணும். சில ஊர்களிலே இந்த ஷவ்வாலிலே அதிகமான திருமணம் நடைபெறுவதாக நாம கேள்விப்படுகிறோம். அதிகமான திருமணம் நோம்பு முடிந்த அடுத்த மாதம். இந்த ஹதீஸை விளங்கி கொண்டவர்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் அது. அடுத்ததாக சில பேர் புதன்கிழமையை துச்சகனமாக புதன்கிழமை, அதே போல அடுத்து வருகிற சஃபர் மாதத்தையும் என்ன செய்வாங்க, துச்சகனமாக கருதுவார்கள். அந்த மாதத்திலே திருமணம் செய்தால் அல்லது அந்த மாதத்திலே குழந்தை பெற்றால் அல்லது அந்த மாதத்திலே ஏதாவது தொழிலை தொடங்கினால் அல்லது அந்த மாதத்திலே ஏதாவது பயணம் மேற்கொண்டால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் சொல்வார். இந்த மாதத்திற்கும் அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களுக்கும் நாம செய்கின்ற அந்த காரியத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதுல ஏதாவது ஒரு துக்கமான ஒரு காரியம் நடந்து விடுமானால் இந்த நாளில் நீங்கள் ஆரம்பித்ததனுடைய விளைவுதான், இந்த மாதத்திலே நீங்கள் தொடங்கியதனுடைய விளைவுதான் இப்படி ஆகிவிட்டது. இல்லை, நாம தௌஹீத் கலிமா என்று ஒன்று சொல்லுகிறோம். அதே போல நாம் 7 விஷயங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். 7 விஷயங்களை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. நலவும் அல்லது தீமையும் அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது, அவனுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்திலே ஹைரான விஷயங்களை கேட்க வேண்டும், ஷர்ரான விஷயங்கள் இருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர எனக்கு அதனால் நல்லது நடந்தது, இதனால் நல்லது கெட்டது நடந்து விட்டது, இப்படி செய்ததினால் இந்த நாளினால் இந்த மாதத்தினால் என்று சொல்வது இருக்கிறது. இது நம்முடைய ஈமானில் இருக்கிற குறைபாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அதுவா, ஒரு நோயாளியிடம் இருந்து
நலனாக இருக்கக்கூடிய நோய் இல்லாமல் இருக்கக்கூடியவருக்கு நோய் பரவுகிறது, தொற்று நோய் இருக்கிறது, இங்கிருந்து அங்கே நோய் பரவிவிட்டது என்று சொல்வது லா அதுவா, அது ஒன்று இல்லை. லா அதுவா வலா தியரத, பறவை சகுனம், பறவையை வலது பக்கமாக சென்று விட்டால் நான் வெளியேறி சென்று விடுவேன், அது இடது பக்கமாக பறவை செல்லுமானால் நான் வெளியே போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த சகுனம் அதுவும் இல்லை. வலா அதுவா வலா தியரா வலா ஹாமா. நீங்க சொல்றோமா இல்லையா, நாய் கொலைக்கிறது, அது மௌத்தானவருடைய ரூஹ் அதுல வந்துருச்சு, அதான் நம்ம வீட்டுக்கு பின்னால் நின்று கொலைக்கிறது, நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று கொலைக்கிறது, அவரை துரத்துகிறது, அதெல்லாம் என்னன்னு சொன்னா அவருடைய ரூஹ். இதெல்லாம் எதனுடைய பாதிப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும். அவருடைய ரூஹ் இருக்குது, அதுக்குள்ள போயிருக்கு, அதனாலதான் அது நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. அது மாதிரி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்து அது கொலைக்குது. ஒலா ஹாமா, அது எதுவுமே கிடையாது என்று சொன்னாங்க. ஒலா சஃபரா, சஃபர் மாதம் என்பது அது என்ன செய்யல, துச்சகுணமான மாதம் அன்று கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்து ஒன்று இருக்கிறது ஆமை. அது என்னது, அது ஒன்று கத்துமே, ஆந்தை. அதேதான், ஆந்தை கத்துனால் அப்படி ஒண்ணு வச்சிருக்காங்க. அது என்னது, துர்ச்சகுணம். அது எதுக்கு கத்துதோ தெரியல. கழுதை கத்தினால் அது இணை சேர்க்கைக்காக கத்துகிறது. பசுமாடும் அது காளமாடும் கத்துமையானால் அது இணை சேர்க்கைக்காக கத்துகிறது. இந்த ஆந்தை எதற்காக கத்துகிறதோ தெரியல. ஆனா என்ன யாரோ சாக போறாங்க, யாராவது தான் மலக்குல் மௌத்தா அல்லது அவங்க தான் கலாக்கதிரை எழுதினவர்களா, அந்த ஆந்தை தான் உட்கார்ந்து கலாக்கதிரை எழுதிச்சா, இவங்க சொல்வார்கள் ஆந்தை கத்துகிறது, இங்க யாரோ மௌத்தாக போறாங்க, அப்படி ஒன்று நடந்துட்டா அப்படின்னு நம்பிடுவாங்க. அப்படி அது சாதாரண, அது ஷைத்தானுடைய வஸ்வாஸ். ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிற ஒரு ஊசலாட்டம். அதை திட தெரிய வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு ஓதி என்ன செய்யணும், தொடைத்து எரியணுமே தவிர ஆந்தை கத்தியது மௌத்து வந்து விட்டது, அது தீமையை கொண்டு அறிவிக்க கூடியது தான் ஆந்தை. காக்கா கத்துகிறது, விருந்தாளி வந்து விட்டார். இப்ப எங்கேயுமே காக்கா கத்துறதே இல்ல. தினம் நம்ம விருந்து தான் தின்னுகிட்டு இருக்கிறோம் இல்லையா, தினமும் விருந்து சாப்பிடுறோம், வகை வகையா சாப்பிடுறோம். எங்கேயாவது காக்கா கத்துதா? அங்கே எண்ணிக்கையை விட அதிகமாக டவர்களை வைத்து பறவை இனங்களையே இல்லாமல் ஆக்கிவிட்டாங்க இல்லையா. அழகான குருவியின் கூவுதல், அழகான ரீங்காரம் விடுதல், அல்லாஹ் தஆலா அதற்கென்று கொடுத்திருக்கிற அந்த சப்தங்களை எல்லாம் இன்னைக்கு கேட்கவே முடியாம காக்கா எங்க இருக்கு? காக்கா கத்துனா என்ன வருதான், விருந்தாளி வந்துட்டாராம். காக்கா கத்தாமையே இன்னைக்கு விருந்தாளியா தான் இருக்கிறோம், பெருந்தாளியா தான் இருக்கிறோம் இல்லையா. ஆனா அப்படி எல்லாம் அல்லாஹ் நம்ம எல்லோர்களையும் பாதுகாப்பானாக. அதே போல வீட்டிலிருந்து வெளியே வரும்போது யாராவது நிக்கிறாங்களான்னு பாரு, இதெல்லாம் ஒரு துர்ச்சகுணமாக. யாராவது வாரியலை எடுத்துட்டு நிக்கிறாங்களான்னு பாரு, யாராவது ஊனமுற்றவர்கள் வருகிறார்களா என்று பாரு, யாராவது நோயாளி வருகிறாரா என்று பாரு. உங்க வாப்பா வெளியூருக்கு போறார், காலையில வெள்ளனே வீட்டுல இருந்து கிளம்பும் போது இதையெல்லாம் பார்க்கிறது. அடாட பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வை தவிர எனக்கு எவனும் நன்மையும் செய்ய முடியாது, எவனாலும் எனக்கு தீமை இழைக்க முடியாது. அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நான் வீட்டை விட்டு வெளியே வருகிறேன். முடிஞ்சது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அظلم அவ் உظلم அவ் அஜ்ஹல அவ் இஜ்ஹல அலைய. முடிஞ்சு போச்சு. எல்லா பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இதன் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லை. என்ன செய்யறது? யாராவது நிக்கிறாங்களான்னு பாரு, வெளியில போறாங்க, பயணம் போறாங்க. அல்லாஹ். அடுத்ததாக அந்த குறிப்பிட்ட இடங்கள், குறிப்பிட்ட மாதங்கள், ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு காலத்துல நடந்திருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த காலம், அந்த இடம், அந்த நேரம் வந்து விட்டால் தன்னையும் அறியாமல் அவருக்கு ஒரு பயம் ஒட்டி கொள்கிறது. இந்த காலம் வருகிறது, இந்த நேரம் வருகிறது. அது நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, 2 கொத்துபா ஒன்னா வந்துட்டா யாரோ பெரிய ஆள் என்ன செஞ்சுவார், இறந்து போயிடுவார். 2 கொத்துபா ஒன்னா வரக்கூடாது. இதெல்லாம் பெண் யார் சொல்றது, பெண்களுடைய மசாயில். அது அவங்க எல்லாம் பேசிக்குவாங்க, 2 கொத்துபா ஒன்னா வந்தா என்ன ஆகும், யாரோ ஒரு பெரிய தலை போக போகுதுன்னு. இதெல்லாம் இருக்கிறதே மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள். அதே போல
மேற்கத்திய நாடுகளில் ஒரு பழக்கம் இருக்கிறது, அது இன்றைக்கு நம்மில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. 13ஆம் நம்பர் இருக்கா இல்லையா, அதை ஒரு துச்சகனமாக கருதுது. 13ஆம் நம்பர் ஜோசியம். சில பேருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதைதான் அவர் கார்லையும் வச்சிருப்பார், அதைதான் தன்னுடைய 2 வீலர்லயும் வச்சிருப்பார். சில பேர்லாம் பார்த்தா அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாகனத்துடைய நம்பரை பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், அதாவது சொல்றதுக்கு லேசாகவும் இருக்கும். அவருடைய வாகனத்துடைய நம்பரும் செல்போனுடைய நம்பரும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்பர் வச்சிருப்பார். நம்பர் ஜோசியம் இல்லையா? அது சில மேற்கத்திய நாடுகளில இந்த வழக்கம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய விமானத்திலே 13ஆம் நம்பரை எடுத்துட்டாங்க. தங்களுடைய ஹோட்டல்ல 13ஆம் நம்பர் பெஞ்சி அதாவது இருக்கையை எடுத்துட்டாங்க. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. இப்ப சமீபத்தில் ஏர் இந்தியா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதா இல்லையா? ஜூன் 12 ஏர் இந்தியா விமானம் ஒன்று என்ன செய்தது, விபத்துக்குள்ளான். அதுல ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மரணித்து போனார். விஜய் ரூபானி என்பவர் பேரை சொல்றது நல்லதில்லை, இருந்தாலும் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல யாருடைய பேரையும் நபி சஹாபாக்கள் அல்லாஹுடைய நபியுடைய சஹாபாக்களுடைய பேரை தவிர இந்த இடத்துல யாருடைய பேரையும் உச்சரிக்க விரும்புவதே கிடையாது. ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவருடைய அதிர்ஷ்ட நம்பர் என்ன தெரியுமா? 1206. 1206 நீங்க எடுத்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அவருடைய காருடைய நம்பரும் 1206. அவர் செல்ல வேண்டியது 2 நாட்களுக்கு பின்னால். ஆனால் அவருடைய அதிர்ஷ்ட நம்பர் 1206, செய்தியும் 1206. அந்த அதிர்ஷ்ட நாளிலே நான் போக வேண்டும் என்று கிளம்பி போனவருக்குத்தான் அது துஷ்ட நாளாக ஆனது இல்லையா? எப்படி அன்று செல்ல வேண்டும் என்று போனவர் தான் என்னுடைய அதிர்ஷ்ட நம்பர் 1206. எனவே ஜூன் 1206 நான் கிளம்பி செல்கிறேன் இங்கிலாந்துக்கு, பிரிட்டனுக்கு என்று சொன்னவர் ஏறி கொஞ்ச நேரத்தில் அவருக்கு துரதிருஷ்டவசம் ஆரம்பித்து விட்டார். அல்லாஹ்வின் மீதுதான் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர இது மாதிரி அவர் அந்த மாதிரியான வார்த்தையை சொல்லிவிட்டார், இவர் இந்த மாதிரியான வார்த்தையை சொல்லிவிட்டார். ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லுகிறார், இந்த தொழிலை நீ எந்த முன்னேற்றத்தையும் எனவே அந்த தொழிலை நான் அப்படியே கைவிட்டேன், அந்த பயணத்தை கைவிட்டேன், அந்த காரியத்தை கைவிட்டேன் என்று சொல்வது இருக்கிறதே, இது அறிவின்மையின் அடையாளம். நாம் என்ன செய்யணும்? அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 பேர் எந்த விதமான கேள்வி கணக்கும் இன்றி சொர்க்கம் செல்வார்கள். அதில் யார் தெரியுமா? இந்த மாதிரியாக சகுனத்தை சிறிதும் கண்டுகொள்ளாதவர், முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர், முற்றிலுமாக அல்லாஹ்வே சார்ந்து இருந்தவர், எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் 70,000 பேர் சொர்க்கம் செல்வார்கள். நாம செய்ய வேண்டியது முழுமையாக எதையும் கண்டுகொள்ளாமல். அது மாதிரியான ஒரு நிலைகள் எல்லாம் வரும், மனதிலே ஏற்படும். அது ஷைத்தானுடைய ஊசலாட்டம். அப்படி ஏதாவது ஒரு வெறுப்பான ஒரு விஷயத்தை நாம பார்த்தா நாம செய்ய வேண்டிய காரியம், அல்லாஹும்ம லா யஅதி ஹஸனாதி இல்லா அன்த வலா யத்ஃபஉ ஸய்யிஆதி இல்லா அன்த லா ஹவ்ல வலா குவத இல்லா பிக. நல்லது என்றால் நீதான் தர வேண்டும், ஒரு கெட்டதை தடுக்க வேண்டும் என்றால் யா அல்லாஹ் நீதான் தடுக்க வேண்டும். உன்னை கொண்டுதான் நல்லதும் நடக்கும், உன்னை கொண்டுதான் கெட்டதும் இல்லாமல் ஆகும் அப்படின்னு சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தேவைக்காக செயல்படுகிறார் அல்லது கிளம்புகிறார், ஆனால் அவருடைய சகுனம் அவரை அந்த காரியத்திலே செயல்படாமல் தடுக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் ஷிர்க் செய்து விட்டார். ஒரு காரியத்தை தொடங்க போறார், ஆனா அவருக்கு அந்த சகுனம் அவரை தடுத்து விட்டது, அந்த செயலை நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் ஷிர்க் செய்தார். சஹாபி கேட்டாங்க, யாரும் சொல்லா இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருக வலா தைர இல்லா தைருக வலா இலாஹ கைருக.
இந்த துவாவை ஓதுவதுதான் கஃபாரா. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த மாதிரியான சகுனங்கள், இந்த மாதிரியான விஷயங்களிலே நம்மை ஈடுபடுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து முற்றிலுமாக அல்லாஹ் மீதே முழுமையான நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.